ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா கோவிட்க்கு முன்னாடி நிறுத்தப்பட்ட திவ்ய தரிசன டோக்கனை ஒரு வார சோதனை அடிப்படையில ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இப்போ திரும்பவும் வழங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திவ்ய தரிசன டிக்கெட் வாங்கிட்டு மூலவர் தரிசனம் பார்க்குற வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான ப்ராசஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கப்புறமா நான் நடைபாதையில போயிட்டு டிக்கெட் வாங்கலான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு தனி வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல SST டோக்கன், இலவச தரிசன டோக்கன் வாங்குறதுல இருந்து மூலவர் தரிசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை தனியா ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. புதுசா போறவங்க இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு போறவங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த திவ்ய தரிசன டிக்கெட் ஆனது 2 நடைபாதை வழியா போகக்கூடிய நடைபாதை பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகவும் நிறைய பக்தர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய டெய்லியோ ஈவோலையும் எங்களுக்கு திரும்பவும் திவ்ய தரிசன டோக்கன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை கன்சிடர் பண்ண டிடிடி ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணி 1 வீக் நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கலாம், இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் இதோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாமா, இதே மெத்தடை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதுக்காக தான் ஒரு 1 வீக் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இது ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணிடுவாங்களா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா எப்படி ரிசல்ட் இருக்கு, எவ்வளவு பேர் வராங்க, எப்படி இதோட ரிசல்ட் இருக்குன்றத 1 வீக் செக் பண்ணிட்டு மேபி இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த திவ்ய தரிசன டிக்கெட் நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு ஒரிஜினல், ஜெராக்ஸ், ஆன்லைன்ல எடுத்தது, பிரிண்ட் அவுட் எப்படி வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க வாங்க போற அந்த நாள்ல உங்களுக்கு வேற எந்த தரிசனமும் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணிருப்பாங்க. சேம் அதே நாள்ல இந்த திவ்ய தரிசன டிக்கெட் வாங்கினா 2 சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய 3 கவுண்டர்ல இருக்க ஒரு கவுண்டர்ல போயிட்டு SST டோக்கனை வாங்கிட்டு அதே ஆதார் கார்டை வச்சு திரும்பியும் திவ்ய தரிசனம் ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டோக்கன் நம்ம வாங்க முடியாது. அந்த நாளுக்கு உங்களுக்கு வேற எந்த தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ இல்ல 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோ 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோ இந்த மாதிரி தர்ஷன டிக்கெட் இருந்துச்சுன்னா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நடைபாதையில வரக்கூடிய பெரும்பாலானவங்க அதுல அதிகமா டிக்கெட்ஸ் இருக்கிறவங்களும் நடந்து வராங்க. ஸோ டிக்கெட் இல்லாதவங்க பெனிஃபிட் அடையணும் அப்படின்றதுக்காக தான் டிடிடி ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி பண்றாங்க. இது எல்லாமே ஆதார் பேஸ் பண்ணி வரனால ஆல்ரெடி நீங்க புக் பண்ணிருக்கக்கூடிய டிக்கெட்டா அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இஷ்யூ பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஆல்ரெடி 300 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கவங்க ட்ரை பண்ணல. பட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஆதார் கார்டுல இல்லாம ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி 300 ரூபாய் புக் பண்ணிருக்கீங்க, ஆதார் கார்டுல எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல அப்படின்னா அந்த ஆதார் கார்டை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே அதை கமெண்டாவும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க இப்போ மார்ச் மாசத்துல ஒரு நாள்ல கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய SST டோக்கன் வாங்கிட்டு மூலவர் தரிசனம் பார்த்திருக்கீங்க அப்படின்னா அந்த SST டோக்கன் வாங்கினதுல இருந்து 30 நாள் கழிச்சுதான் நீங்க இந்த திவ்ய தரிசன டோக்கன் வாங்க முடியும். ஒன்ஸ் நீங்க திவ்ய தரிசன டோக்கன் வாங்கினாலுமே 30 நாள் கழிச்சுதான் 31வது நாளோ 32வது நாள் தான் திரும்ப உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்க இந்த டிக்கெட் ஆனது வாங்க முடியும். அதனால நான் மார்ச்ல ஒரு 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ SST டோக்கன்ல போய் சாமி பார்த்துட்டு வந்திருக்கேன், திவ்ய தரிசனம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, திரும்ப இதுலயும் நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாதீங்க. நீங்க வாங்கின நாள்ல இருந்து 30 நாள் கால்குலேட் ஆயிடுச்சா என்ன அப்படின்றத பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா நேத்து கூட ஒருத்தவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் ஆல்ரெடி மார்ச் மாசத்துல ஒரு நாள் தர்ஷன் பார்த்திருக்கேன், ஸோ 7ஆம் தேதி வந்துச்சுன்னா தான் எனக்கு 30 நாள் முடியுது, அதனால எனக்கு டோக்கன் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த டிக்கெட் வாங்குறதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்கு. அடுத்ததான் நடைபாதையில எவ்வளவு டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல கொடுக்குறாங்க, எத்தனை மணிக்கு போனா வாங்க முடியும் அப்படின்ற தகவலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அலிப்பிரி நடைபாதை பார்த்துடலாம். அலிப்பிரி நடைபாதையோட நேரம் அப்படின்றது காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். இதுவே நீங்க நைட்டு 10 மணிக்கு முன்னாடி என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா நைட்டு ஃபுல்லா நீங்க நடக்கலாம். இங்க உங்களுக்கு டோக்கன் எங்க இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா காலி கோபுரத்துக்கிட்ட தான் கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல தான் டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போகும்போதே டிக்கெட் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்கிரீன் ப்ராப்பரா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகும்போது அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க.
முடிஞ்ச வரைக்கும் நீங்க வார இறுதி நாள் அப்படின்னும் போது இப்போ சனிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சனி ஞாயிறு 2 நாளுமே கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமா தான் இருந்தது. டிக்கெட்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து தீந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்க்கக்கூடியதா இருந்தது. வார நாள் இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலா தான் அங்க இருக்கு. ரொம்ப ஹெவியா சொல்ற அளவுக்கு க்ரௌடு கிடையாது. ஸோ நீங்க நடந்து போயிட்டு திவ்ய தரிசனத்துல சாமி பார்க்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா வார நாட்கள்ல பிளான் பண்ணிக்கோங்க. இது 1 வீக்குக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்ற அப்டேட்டும் நம்ம சேனல்ல கொடுப்போம். அதனால நீங்க அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டினியூ பண்ணிருக்காங்களா, கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அலிப்பிரி நடைபாதையில. இது இந்த நடைபாதை காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நீங்க நடந்து போகலாம். பட் காலையில டைம்ல நீங்க நடந்து போற பிளான் பண்ணிருக்கீங்கன்னா 100% உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு சிலர் வந்து என்ன மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்கன்னா, நைட் டைம்ல ஒரு 10 மணிக்கு முன்னாடி வந்து என்ட்ரி ஆகிட்டு அவங்க நடந்து போயிட்டு காளி கோபுரத்துக்கிட்ட காலையில 4 மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க. 4 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நடைப்பயணத்தை வந்து கண்டினியூ பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க நைட் டைம்ல ரீச் ஆகிறவங்க பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்லயே நமக்கு வந்து காலையில 5 மணிக்கு மேலதான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அப்ப அது வரைக்கும் நம்ம அந்த கவுண்டர்ல வெளியிலயோ நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நடந்து போற பிளான்ல இருக்கேன் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்ரீவாரி மெட்டில் இந்த மாதிரி பண்ண முடியாது. அலிப்பிரி மெட்டில் இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு என்ட்ரி ஆயிட்டு காளி கோபுரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு காலையில கவுண்டர் ஓபன் பண்ணும்போது டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நடைபாதையில வந்து மேல மலைக்கு வந்து போய்க்கலாம். இப்போ என்ன பேசிஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 10,000 டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டிக்கெட் முடிகிற வரைக்கும் கொடுப்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா சில நேரங்கள்ல அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கொடுக்குறாங்க. இது கன்ஃபார்மா தெரியல. பட் 2-3 நாள் போகும்போது தான் நமக்கு தெரிய வரும். சப்போஸ் அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க போற நேரத்துல இருந்து அவைலபிள் இருந்தா வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. இது அலிப்பிரி மெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஸோ நீங்க இதுல நடந்து போறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பாத்துக்கோங்க. இல்ல நான் வந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியா தான் நடந்து போற பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டோட ஓப்பனிங் டைம் அப்படின்றது காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். வார இறுதி நாள்ல உங்களுக்கு வந்து டிக்கெட் ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சது. ஏன்னா அலிப்பிரியில உங்களுக்கு 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மெட்டுல 5,000 டிக்கெட் மட்டும் தான் ஒரு நாளைக்கு கவுண்டிங்ல கொடுக்குறாங்க. அதனால கூட்டம் அதிகமா இருக்கும்போது சீக்கிரமா தீர்ந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையில 6 மணி அப்படின்றனால நீங்க 6 மணிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 7 மணி மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு டோக்கன் அவைலபிள் இருந்தா வாங்கிக்கலாம். இங்க வந்து 1250வது படியில 4 கவுண்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த கவுண்டர்ல தான் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஆதார் கார்டு காட்டி நம்ம வந்து வாங்கிக்கலாம். காலையில 6 மணிக்கு மேல டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவைலபிள் இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. இன்னைக்கு மண்டே ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. காலையில ஒரு 10-10:30க்கு கூட ஒரு 2000 டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது. வார நாட்கள் பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சம்மர் லீவு அப்படின்றனால நிறைய பேருக்கு ஆன்லைன்ல டிக்கெட் கிடைச்சிருக்காது. அவங்க எல்லாருமே இந்த டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ்ல தான் வருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நடைபாதையில போற பிளான் இருக்குன்னா காலையில டைம்ல போகும்போது உங்களுக்கு கன்ஃபார்மா டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸ்ரீவாரி மெட்டில் 5,000 டிக்கெட்ஸ் தான் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. மேபி இதோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த இமேஜ்ல நீங்க பாக்குறது ஜஸ்ட் அலிப்பிரி மெட்டுக்கும் ஸ்ரீவாரி மெட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில விஷயங்களோட டிஃபரன்ஷியேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல வந்து அலிப்பிரி மெட்டு வந்து 24 hours கோவிட்க்கு முன்னாடி இருந்தது. இப்போ காலையில 4 மணில இருந்து ஈவினிங் வந்து நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு ஓப்பன்ல வந்து இருக்கும். மீதி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்ப இருக்கிறது சேம் தான். இப்ப நான் வந்து நடந்து போறதே திவ்ய தரிசன டோக்கன் வாங்கி சாமி பார்க்கலான்ற ஒரு பிளான்காக தான் நான் நடக்கிறதே பிளான் பண்ணிருக்கேன். அப்படின்னா நீங்க வந்து லேட் ஆயிட்டீங்க, ஒரு 8 மணி 9 மணி அந்த மாதிரி தான் போறீங்க அப்படின்னா உங்களோட நியர்பைல இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்ல போயிட்டு அவைலபிள் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி அங்கேயும் உங்களுக்கு டோக்கன் கிடைச்சதுன்னா நீங்க வாங்கிட்டு பஸ்லேயே கூட டிராவல் பண்ணிக்கலாம். இல்ல நடந்து போறதான் ஒரு வேண்டுதலா வச்சிருக்கீங்க, நான் ஒரு முறையும் போவேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்ல நமக்கு டோக்கன் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு கூட நம்ம நடந்து போகலாம். இங்க டோக்கன் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும் அடுத்து? ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்க நடந்து போயிட்டோம், அங்க காலி கோபுரத்துக்கிட்ட போகும்போது டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்றது, எங்க போய் டிக்கெட் வாங்குறது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. டைரக்டா போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இலவச தரிசன கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா வார நாட்களா இருந்தா ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. வீக்கெண்ட்ஸ்ல தான் க்ரௌட் அதிகமா இருக்கு. ஒரு மினிமம் ஒரு 8ல இருந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து நார்மல் டேஸ்ல டைரக்ட் தர்ஷன்ல பாத்துடலாம். இதுவே இந்த திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கிடைச்சதுன்னா 2 மணி நேரத்துல சாமி பார்த்துடலாம். இதுவே ஈவினிங் மத்தியான ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள
கிரௌட பொறுத்து நீங்க சாமி வந்து பார்த்துட்டலாம். ஸோ சேம் டேக்கான சேம் டே ஸ்லாட் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும். அன்னைக்கு நாள்ல டோக்கன் வாங்கிட்டு அன்னைக்கு நாள்லயே நீங்க வந்து தாராளமா சாமி தரிசனம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதோட என்ட்ரி பாயிண்ட், தர்ஷனுக்கான என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்னா ஏடிஜி சர்க்கிள் தான். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினாலும் சேம் அதே கியூல தான் நீங்க போவீங்க. இந்த திவ்ய தரிசன டிக்கெட்டும் அந்த எஸ்எஸ்டில இருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் ஒரே என்ட்ரி பாயிண்ட் தான் ஏடிஜி சர்க்கிள். ரெண்டுக்கும் ஒரே டைமிங் தான் உங்களுக்கு வந்து ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த டிக்கெட் பெஸ்டா இருக்கோ, எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்க போகும்போது நடைபாதையில டிக்கெட் இல்லை அப்படின்னா டைரக்டா இருக்கக்கூடிய தர்ஷன்ல தான் நம்ம போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீக்கெண்ட்ஸ் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள்ல நடைபாதையில போற பிளான் இருக்குன்னா காலையில டைம்ல போங்க. இல்லைன்னா நைட்டு நாள் நைட்டே வந்து 10 மணிக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு அங்க போய் வெயிட் பண்ணீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வார நாட்கள்ல போறதுக்கு பிளான் பண்ணுங்க. இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால நிறைய பேர் எல்லாமே ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானிங்கை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். 1 வீக் அப்படின்னு போது சாட்டர்டே வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம சேனல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோல வந்திருக்கக்கூடிய தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய தொடர்ச்சியான வீடியோஸ் வந்து ஷேர் பண்றதுக்கு எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட தரிசன அனுபவங்களை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்டா ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.